இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே இன்னும் நம்மளால விளக்கம் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி பல வந்தாலும் அறிஞரால கூட சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. அததான் அற்புதம் சொல்லுவோம். தமிழ் மரபுல அற்புதத்தை நிகழ்த்தியவங்கள சித்தர்கள்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுல பல சித்தர்கள் வாழ்ந்து மக்கள் மத்தியில பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. 150 வருடத்துக்கு முன்னாடி மக்களுள் ஒருவரா ரத்தமும் சதையுமா வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியவரை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒளியில மறைஞ்சு போவது அது எப்படி சாத்தியமாக முடியும்? இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பிறப்பு இறப்பு ரெண்டுமே உண்டு. இறந்த பிறகு ஒண்ணு நம்ம உடம்ப தகனம் செய்யணும், தீயிட்டு, அல்லது நல்லடக்கம் செய்யணும். ரெண்டுமே இல்லாம இந்த பிரபஞ்ச ஒளியில மறைவதுனா எவ்வளவு பெரிய அதிசயம்! அந்த அற்புதத்தை நடத்தி காட்டின சித்தர் தான் ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அவர்கள். இவர் ஞானியா, ஆன்மீகவாதியா, இல்ல சமூக சீர்திருத்தவாதியான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. சாதியும் சமயமும் பொய்யென ஆதியிலே உணர்த்தியவர் அருட்பெரும் ஜோதி. இது சொன்னவர் வள்ளலார். வள்ளலார் அவர்களின் இறப்புல பல ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அவரு உண்மையிலே ஜோதியில கலந்துட்டாரா, இல்ல அவர் கொல்லப்பட்டாரான்னு சொல்லி பல பேர் பல விமர்சனங்களை வச்சாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1923ஆம் ஆண்டு வள்ளலார் அவர்கள் சிதம்பரத்துல மருதூர் என்னும் ஊர்ல பிறந்தாரு. அவருக்கு 2 அண்ணன்கள் 2 அக்கா இருக்காங்க. அவரு தான் வீட்டுல கடைசி பிள்ளை. வள்ளலார் அவர்கள் பிறந்த சில காலங்களே அவங்க அப்பா இறந்துட்டாரு. ராமலிங்க அடிகளார் என்று சொல்லப்படுற வள்ளலார் அவர்கள் சைவ நெறியாளர். அந்த காலத்துல சைவ நெறியாளர்கள் சிவனையும், வைணவ நெறியாளர்கள் விஷ்ணுவையும் வணங்கினாங்க. அப்பா இறந்த சில நாட்கள்லயே அம்மா அவங்க சொந்த ஊரான பொன்னேரிக்கு அவங்களோட 5 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. வறுமையின் காரணமா சென்னையில 7 கிணறு என்ற ஊர்ல அவங்க தங்கியிருந்தாங்க. வள்ளலார் அவர்களின் அண்ணன் சபாபதி தான் அந்த குடும்ப சுமைய தாங்கினாரு. சபாபதி அவர்கள் தமிழ் வாத்தியார். அது இல்லாத அவர் ஆன்மீக சொற்பொழிவாற்றவும் போவாரு. வள்ளலார் அவர்களுக்கு 9 வயதாவது. அவருக்கு கல்வி கத்துத்தர அவரோட அண்ணன் ஒரு குருவிடம் போய் விடுறாரு. அவரோட கல்விய கந்தக்கோட்டையில இருந்து தான் வள்ளலார் ஸ்டார்ட் பண்றாரு. வள்ளலார் அவர்களுக்கு படிப்பு ஏறல. அதனால அவருடைய அண்ணன் சபாபதி அவர்களுக்கு வள்ளலார் மேல மிகுந்த வருத்தம். அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லி அவருக்கு சாப்பாடு போடாதுன்னு சொல்லி திட்டுறாரு வள்ளலாரு. அவங்க அன்னிக்கு வள்ளலார் மேல மிகுந்த பாசம். இளைய பிள்ளை அப்படின்றதால ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்தாங்க அவங்க அண்ணி. வள்ளலாருக்கு அவங்க அண்ணி அறிவுரை சொல்லி படிக்க வைக்கிறாங்க. படிக்கிறதுக்கு தனியா ஒரு அறைய மாடியில ஒதுக்குறாங்க. வள்ளலார் அவர்கள் தனி அறையில என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. அவர் ஒரு கண்ணாடிக்கு பூமாலை போட்டு விளக்கேற்றி முருகனை பட்டு பாட்டு பாடுறாரு. அவங்க அண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது இல்லாத அவரு தினமும் கந்தக்கோட்டை முருகர் கோயில் போய் முருகனை பற்றி பாடுறாரு. 9 வயதுல எழுத்துக்கல்வியும் படிக்கல. ஆனா எப்படி இந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஞானம், தமிழ் பக்தி அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி ரொம்ப அதிசயப்படுறாங்க வள்ளலாரை பார்த்து. ராமலிங்க அடிகளார் என்று சொல்லப்படுற வள்ளலாரை பார்த்து அவங்க அன்னிக்கு தனி பாசமும் அன்பும் வருது. அது இல்லாத இந்த குழந்தை கண்டிப்பா தெய்வீக மனம் உள்ள குழந்தையாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி அப்பவே கணிச்சாங்க. வள்ளலாருக்கு வயது 12. அப்ப அவங்க அண்ணன் சொற்பொழிவாற்றுவதற்காக ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால போக முடியல. அப்ப அவங்க அண்ணி அவங்க அண்ணன் கிட்ட வள்ளலாரை பத்தி சொல்றாங்க. அவங்க அண்ணனும் அந்த சொற்பொழிவாற்றுறதுக்கு வள்ளலாரை அனுப்புறாங்க. அங்க வள்ளலார் போகும்போது எல்லாரும் இந்த சின்ன பையனால என்ன பண்ண முடியும்னு சொல்லி மன வருத்தப்படுறாங்க. ஆனா வள்ளலார் முதல்ல உட்கார்ந்து இறைவணக்கம் சொல்லும் பொழுது கம்பீரமான குரல், மழலை பேச்சு எல்லாரையும் கவர்ந்துருச்சு. வள்ளலார் திருஞான சம்பந்தரை பத்தி சொற்பொழிவாற்ற தொடங்கினாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் யாருமே நவரல. எல்லாரும் வள்ளலாரோட பேச்சுக்கு மயங்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. அடுத்த நாள் அவங்க அண்ணன் கிட்ட போய் வள்ளலாரை பத்தி எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. அவங்க அண்ணன் வள்ளலார முருகராவே பார்த்தாரு. வள்ளலார கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாரு அவங்க அண்ணன். அதை பார்த்த வள்ளலாருக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது.
அடுத்தபடியா வள்ளலார் அவர்கள் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு வராரு. அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாமே அறிவுரை சொற்பொழிவாற்ற தொடங்குறாரு. அங்க இருக்கிற மக்களும் அவரோட சொற்பொழிவை கேட்டு மயங்குறாங்க. வள்ளலாரின் வருகையை காத்து ஏங்கிட்டு இருக்காங்க ஒரு நாளும். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல தான் வள்ளலார் அவர்கள் முதல்ல திருவருட்பாய் எழுதுறாரு. நாளடைவுல எல்லாருமே அவரை பார்த்து சுவாமி சுவாமின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தாயும் அண்ணனும் வள்ளலாருக்கு வயசாவதுனால கல்யாணம் செய்ய வற்புறுத்துறாங்க. வள்ளலார் வேணான்னு சொல்றாரு. ஆனா கட்டாயமா ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. வள்ளலாருக்கு அந்த இல்லற வாழ்க்கை பிடிக்கல. அதை விட்டு வெளில வந்துட்டாரு வள்ளலார். அவரு ஆன்மீக வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைச்சாரு. அதனால சிற்றூரை நோக்கி போகணும், ஒரு கிராமத்து வாழ்க்கைய வாழணும், அங்க ஆன்மீகத்தை பரப்பணும்ன்றதுல ரொம்ப குறியா இருந்தாரு வள்ளலார் அவர்கள். அவர் அப்பா வாழ்ந்த சிதம்பரம் கருவூர் என்ற ஊருக்கு போறாரு வள்ளலார் அவர்கள். மதமான பேய் பிடித்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. சமரச சுத்த சன்மார்க்கம் என்றும் சொல்றாரு. இங்கதான் அவர் வள்ளலார் என்று அழைக்கப்படுறாரு. சாதி மதம் பார்க்காம அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை உருவாக்குனவர் வள்ளலார். அவருக்கு அந்த வாய்ப்பு அந்த ஊர்ல அமையல. அவரால சீர்திருத்த நடவடிக்கைய அந்த ஊர்ல இருந்து எடுக்க முடியல. அங்க இருந்து வடலூர் போறாரு. புது மார்க்கத்தை எடுத்துட்டு வராரு. சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு புது கோட்பாட்டை வள்ளலார் சொல்றாரு. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்றாரு வள்ளலார் அவர்கள். வள்ளலார் அவர்கள் சாதி மதம் பார்க்காம மனிதர்கள் எல்லாம் சமம்னு சொல்ல வராரு. உங்கள யாருக்கு முடி நிறைக்காம நோய் இல்லாம மரணம் வராம இருக்கீங்களோ அவங்கதான் உயர் குலத்தார், மத்தவங்க எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றாரு வள்ளலார். முதல் கோட்பாட்டு எல்லாரும் சமம், மரணமில்லா பெருவாழ்வு. ஒரு மனிதனின் உச்சக்கட்ட பயம் என்ன? மரணம். எங்க நம்ம செத்துருவோன்ற ஒரு பயம்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கும். நரை, திரை, பனி, முப்பு, மரணம், இது ஒரு மனிதனின் அச்சுறுத்துற ஒரு விஷயம். இந்த பயம்ல இருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும் என்றால் மரணம் இல்லா பெருவாழ்வு ஆன்மீக நேய ஒருமைப்பாட்டுல தான் கிடைக்கும்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. எல்லோரும் அன்பாக வாழ வேண்டும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. அந்த அன்பு ஒரு சங்கிலி மாதிரி, அதாவது ஒரு செயின் மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் அன்பு போய் சேரணும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு போய் சேரணும்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. இது நம்ம மரண பயத்தை போக்கும். ஒரு மனிதனுக்கு மரண பயம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. அடுத்தது பற்று இல்லாத வாழ்வு. ஞானிகள் எல்லாரும் சொல்றது பற்று இல்லாத வாழ்க்கை தாங்க. ஆசை அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்வு நரகம் தான் சொல்லி வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. இதுதான் புத்தரும் சொல்றாரு. ஆசைதான் அழிவுக்கு காரணம். இத சைவ மதத்துல ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், அதாவது கடவுள் மீதே பற்று இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அற்றது பற்றானால் உற்றது வீடு, அதாவது ஆசையோ பற்றோ அதிகமா இல்லைன்னா மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. அடுத்தது ஜீவகாரண்யம், அதாவது மத்தவங்களுக்கு உதவுறது. கருணை உள்ளம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் 100 ரூபாய் சம்பாரிச்சேன்னா இந்த 100 ரூபாய்க்கு 100 பொருள் வாங்கி நானே வச்சுக்கிட்டேன்னா அது கருணை கிடையாது. அந்த 100 ரூபாய்க்கு 100 பொருள் வாங்கி 100 பேருக்கு கொடுத்தனா இதுதான் கருணை சொல்றாரு வள்ளலார். அன்பின் இயல்பு யாவருக்கும் கொடுப்பது. நெஞ்சில் அன்பு இருந்தால் ஆசையை கடக்கலாம் சொல்றாரு வள்ளலார். அடுத்தது அணையா அடுப்பு. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் பசியால் வாடக்கூடாதுன்னு நினைத்தவர் வள்ளலார். 1867 அணையா அடுப்பு ஏத்தினார் வள்ளலார். அந்த அடுப்பு இன்னமும் அணையாம பல பேரோட பசிய தீர்த்துக்கிட்டு தான் இருக்கு. அடுத்தது புலால் மறுப்பு, அசைவ மறுப்பு. வாடிய பயிர் வாடும் போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு வள்ளலார். இந்த உலகத்துல புல் பூண்டுகளுக்கு கூட உணர்ச்சிகள் இருக்குன்னு சொல்றாரு வள்ளலார் அவர்கள். அதனால அசைவம் அறவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு வள்ளலார் அவர்கள். கடைசியா வள்ளலார் அவர்களின் முக்கியமான முழக்கம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஜோதி வடிவமான இறைவனை ஒரு தனி மனிதன் கருணை மூலமா காணலாம் சொல்றாரு வள்ளலார் அவர்கள். இப்படி அவரோட கோட்பாடு எல்லா மனிதர்களுக்கும் போய் சேருது. எல்லா மனிதர்களும் சமம்ன்றதுதான் அவர் திருப்பியும் உணர்த்துறாரு. முக்கியமா வள்ளலார் கோபம் என்ற
பேயை அகற்றி அன்பு என்னும் இறைவனை கட்டி அணையுங்கள்னு சொல்றாரு வள்ளலார். 1873ஆம் ஆண்டு தைப்பூசம் அன்றைக்கு வள்ளலார் அவர்கள் ஒரு தனி அறைக்குள் போறாரு. அந்த அறையிலிருந்து அவர் வெளியே வரவே இல்லை. ஒருவேளை இவரை எதிரிகள் கொண்டிருப்பாங்களா? ஏன்னா அவர் சாதி மதம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. அது பல பேருக்கு பிடிக்கல. சிதம்பரத்துல நந்தனாருக்கு நேர்ந்த மாதிரி சீர்திருத்தம், சாதி மதம் இல்லாம எல்லாரும் சமம்னு சொல்ற வள்ளலார மத்த ஜாதிக்காரங்க கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் சந்தேகப்பட்டாங்க. வள்ளலார் சீடரான தொழுவூர் வேலாயுத முதலியார் அவரோடு வாழ்ந்தவர். 1882ஆம் ஆண்டு வள்ளலார் சீடரான தொழுவூர் வேலாயுத முதலியார் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, வள்ளலார் ஜோதியில தான் கலந்தாரு. அவர் மறைவதற்கு 1 வருடத்துக்கு முன்னாடியே சகோதரத்துவத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கடைசி காலத்துல அன்னத்தையும் தண்ணீரையும் திறந்துட்டாரு. கடைசி காலத்துல அவர் காற்றை மட்டுமே சுவாசிச்சு வாழ்ந்தாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. வள்ளலாரோட சீடர் சொல்றாரு, அவரு தேவைக்கேற்ப மட்டும்தான் பேசியிருந்தாரு. கடைசி காலத்துல பேசுறதையே அவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்றாரு. முழுமையான மௌன விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு கடைசி காலத்துல. அவரது கடைசி நாளன்று அங்க இருக்க எல்லாருக்கும் அருளாசி வழங்கி தனி அறைக்குள் புகுந்தவர் மீதம் இருந்த ஓட்டையும் அடைச்சிடுங்க, யாரும் இதை திறக்க வேண்டாம் என்று சொல்லிட்டாருன்னு தான் சொல்றாரு அவருடைய சீடர். அவர் சொல்லிட்டு போன மாதிரியே மறைஞ்சிட்டாரு. அவர் மரணம் என்பது அவர் நினைத்த மாதிரியே ஜோதியில அடைஞ்சிட்டாரு. சித்தர்கள் கடைசி காலத்துல பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்துக்கிட்டே அவங்களோட உடம்ப ஒப்படைச்சிருவாங்க. கடைசி காலங்கள்ல அவங்க தண்ணீரும் பருகாம, உணவும் உண்ணாம, காற்றை மட்டுமே சுவாசிச்சு வாழ்வாங்க பல சித்தர்கள். அதுல நம்ம ராமலிங்க அடிகளார் என்று சொல்லப்படுற அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்களும் அதையே கடைபிடிச்சாங்க. ஒளியில கலந்துட்டாரு வள்ளலார். வள்ளலார் அவர்கள் ஏத்தி வச்ச அணையா அடுப்பு இன்னமும் மக்களின் பசியையும் பிணியையும் தீக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது வள்ளலார் அவர்கள் சித்தரா, சீர்திருத்தவாதியா, ஆன்மீகவாதியான்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது.